புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகிறதுக்கு தரம் 4 என்னுடைய பயிற்சித்தாளில் உள்ள அதாவது 17வது வினாவிலே இருந்தே நான் விளக்கம் தருகின்றேன். ஏனென்றால் அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த வயதுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டம் போல இருந்தாலும் அத பயிற்சியை கேட்டு வாசித்து விளங்கி கிரகிக்கிறதன் மூலம் இலகுவாக நாங்க வெற்றி கொள்ளலாம். இப்ப 17ல இருந்து 20 வரையில முதல் விளக்கந்தாரன் கவனிப்போம். ஒரு பேருந்து மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். இப்ப இந்த வாக்கியத்தின் கருத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த பஸ் பேருந்து தான் பஸ். இந்த பேருந்து தொடர்ச்சியாக நிறுத்தாமல் ஒரே வேகத்தில சீரான வேகம் ஒரே வேகத்தில ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு மணித்தியாலத்தில் அது 50 கிலோமீட்டர் தூரத்தை போகும். அதாவது 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஓடிச்சா இருந்தால் அது 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு தூரத்துக்கு போகின்றது. அப்ப நாங்க அந்த வேகத்தை சொல்றது 50 கிலோமீட்டர் வேகம் என்று. மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகம். அந்த கருத்து உங்களை விளங்கி கொண்டுட்டு அது தொடர்ச்சியா போனால் 50 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மணித்தியாலத்துல சென்றடையும். இப்ப உதாரணத்துக்கு அதுக்கு விளக்கம் தான் பாருங்க. இப்ப இதான் பேருந்து முதல்ல புறப்படுற இடம் என்று வையுங்கோ. அது இதுல இருந்து அப்படியே இந்த வேகத்துல ஒரு மணித்தியாலத்துல இந்த இடத்துக்கு ஒரு மணித்தியாலத்துல 50 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கும். அப்ப இன்னும் ஒரு மணித்தியாலம் என்றால் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கும் 2 மணித்தியாலத்துல. அப்ப 50 மொத்தம் 100 ஆயிடுச்சு. 100 கிலோமீட்டர் தூரம் போகும். அப்ப இந்த வேகத்தை நாங்கள் சொல்றது 50 கிலோமீட்டர் வேகம் என்று. இப்ப உங்களுக்கு இது புரிந்து கொள்ளிச்சு. இப்ப இதே நேரம் இதுல சொல்லப்படுது ஒரு கார் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அப்படின்னா கார் கொஞ்சம் ஸ்பீடா ஓடுதுன்றதான் கருத்து. இப்போ ஒரு இடத்துல இருந்து கார் புறப்பட்டால் அந்த கார் 80 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடுதுன்னு சொல்லப்படுது. இப்ப இதுல இருந்து அந்த காரும் புறப்படுது என்றால் அது ஒரு மணித்தியால நேரத்துல 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடும். 80 கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலத்துல. அப்ப 2 மணித்தியாலத்துல 160 கிலோமீட்டரும் போயிடும். அப்ப உங்களுக்கு இப்ப விளங்குது வாகனத்தின் வேகத்தை குறித்து சொல்றது. நீங்க வாகனங்களை பார்த்திருப்பீர்கள், முன்னுக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்கும், அதுல இலக்கங்கள் போட்டிருக்கும் பார்த்திருப்பீர்கள். 0, 10, 20, 30, 40, 50 என்று சொல்லி சில 150, 200 வரையிலும் இருக்கும். அப்ப அதை நோக்கி அம்பு காட்டும். இந்த அம்பு காட்டுறது அது போல வேகத்தை காட்டுது. இப்ப இப்படி காட்டினால் இது 60 என்று வைத்துக் கொள்ளுங்கோ, 10, 20, 30, 40, 50 என்று வைத்துக் கொள்ளுங்கோ. இந்த வாகனம் 50 கிலோமீட்டர் வேகத்துல போகுது என்ற கருத்து. அது இங்கால கொஞ்சம் காட்டினா கூட போகுது. சில இடங்கள்ல இந்த இடங்கள் சிவப்பு நிறமாக நிலச்சப்பட்டிருக்கும். ஏனென்றா இந்த ஸ்பீட்ல போக வேண்டாம் என்று எச்சரிக்கை. இது ஸ்பீடோமீட்டர். நீங்க வீடுகள்ல இருக்கிற மோட்டார் பைக்குகள் வேற வாகனங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், இப்ப எங்களுக்கு தெரிந்து விட்டது பேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்படின்னா ஒரு மணித்தியாலத்துல 50 கிலோமீட்டர். கார் 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்படின்னா ஒரு மணித்தியாலத்துல 80 கிலோமீட்டர் வேகம். இப்ப கேள்விக்கு வருவோம். 2 வாகனங்களும் ஏ நகரத்தில் இருந்து ஏ என்கின்ற நகரம் என்று இதை வைத்துக் கொள்வோம். இது பேருந்து, அடுத்தது கார். இந்த 2 வாகனங்களும் ஏ நகரத்தில் இருந்து தமது பயணங்களை ஆரம்பித்து நிறுத்தாமல் ஓடியன. அதாவது காலை 6 மணிக்கு, காலையில 6 மணிக்கு 2 வாகனங்களும் தங்களோட
பயணத்தை ஆரம்பித்து நிறுத்தாமல் ஏ நகரத்திலிருந்து புறப்பட்டன. காலை 9 மணிக்கு பேருந்து பி நகரை அடைந்தது. அப்ப இந்த பேருந்து இதுல இருந்து 7 மணிக்கு இந்த தூரத்தை அடைந்தது, 8க்கு இந்த தூரத்தை அடைந்தது, 9 மணிக்கு இந்த தூரத்தை அடைந்திருக்கு. அது என்ன நகரம் என்றால் பி நகரம். இதே நேரம் கார் அந்த 9 மணிக்கு சி நகரை அடைந்திருக்கு. அது வேறொரு இன்னும் கூடுதலான தூரம் போயிருக்குது. அப்ப அது சி நகரம் என்று சொல்லப்படுது. இப்ப பாருங்க, முதல் அது 80 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கும் ஒரு மணி நேரத்துல. அடுத்ததுல 160 போயிருக்கும், 160 கிலோமீட்டர். அடுத்ததுல அது இன்னும் தூரம் போய் சி நகரத்துல நிக்குது. இப்ப நீங்க கணக்க பார்த்தா தெரியுது, இது 9, அதாவது பேருந்து 9 மணிக்கு மொத்தம் 150 கிலோமீட்டர் போயிருக்கும். கார் 9 மணிக்கு 80 கிலோமீட்டர் படி 3 தரம் என்றால் 3 24 240 கிலோமீட்டர் போயிருக்கும். இப்ப கேள்வியை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப கேள்வி என்ன, ஏ நகரத்திலிருந்து பி நகருக்கான தூரம் யாது? அப்ப இந்த ஏ நகரத்தில இருந்து இந்த பி நகரம் வரை உள்ள தூரம் எவ்வளவு என்று கேட்கப்படுது. எங்களுக்கு தெரியும், ஒரு மணித்தியாலம் 50, 2 மணித்தியாலம் இது 50, அடுத்தது 50, அடுத்தது 50. அப்ப 150 கிலோமீட்டர் என்ற விடை பொருத்தமானது. அடுத்த கேள்வியை நல்ல கவனமா பாருங்கோ. பி நகரத்திலிருந்து சி நகரத்துக்கான தூரம் யாது? பி நகரத்திலிருந்து சி நகருக்கான தூரம் யாது? அப்ப நாங்க இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 240 கிலோமீட்டர்ல இருந்து இந்த 150 கிலோமீட்டரை கழிக்க வேணும். 240ல இருந்து 150 கழித்தால் 90 கிலோமீட்டர் என்றது அந்த கேள்விக்கான விடையாகும், இரண்டாவது விடை. இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும். புரியாவிட்டால் நீங்க உங்களோட மூத்தவர்கள்ட்ட இதற்கான விளக்கத்தை கேட்டு புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஆற்றலை உண்டு பண்ணும். அதாவது நாங்க தொடர்ச்சியாக படித்து நல்ல திறமைசாலியா வாரத்துக்கு நீங்க முயற்சி உள்ளவராக இருக்க வேண்டும். இப்ப நாங்க 19வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். குமரனிடம் 10 ரூபாய் நாணயங்களும் 5 ரூபாய் நாணயங்களும் சமமான எண்ணிக்கையில் இருந்தன. சமமான எண்ணிக்கை என்றால் 10 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், இதுல 1 இருந்தா இதுல 1 இருக்கும், அல்ல இதுல 2 இருந்தா இதுல 2 இருக்கும், இதுல 5 இருந்தால் இதுல 5 இருக்கும் என்றால் சமமான எண்ணிக்கை. 10 ரூபாய் நாணயம் குட்டிகள் எத்தனை இருக்குதோ அதே எண்ணிக்கையாக 5 ரூபாய் நாணய குட்டிகளும் இருந்தன. கேள்விகளை விளங்குறதான் விட காண்றதுக்கு இலக்கு வழி. குமரன் என்ற ஒரு பையனிடம் 2 ரூபாய் நாணயங்களும் 5 ரூபாய் நாணயங்களும் சமமான எண்ணிக்கையில் இருந்தன. அவனிடமிருந்த மொத்த தொகை 140 ஆகும். அவனிடம் இருக்கின்ற மொத்த பணம் 140 ரூபாய் அவனிடம் இருக்கின்றது. இப்ப அவனிடம் இருந்த நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுது. இப்ப இது ஒரு 10 ரூபாய் குட்டி, இது 5 ரூபாய் குட்டி. இவை ரெண்டும் சமமாகத்தான் இருப்பதன் மூலம் 140 ரூபாய் இருக்குது. அப்ப நாங்க இது ரெண்டும் ஒன்று குட்டி இருந்தால், ஒவ்வொரு குட்டி இருந்தால் 7 ரூபாய் இருக்கும். அப்ப இந்த 140 எத்தனை 7 இருக்கிறது நாங்கள் 7ஆல வகுத்து பார்த்தால் 7 2 14, பிறகு 0 அப்படியே போட்டால் 20 நாணய குட்டிகள் இருக்கின்றது. அந்த கருத்து என்ன?
20 2 நாணய குட்டி, 20 5 நாணய குட்டிகள். அப்ப இரண்டையும் சேர்த்தால் எவ்வளவு மொத்த நாணய குட்டிகள்? 40 நாணய குட்டிகள் இருக்கின்றன என்பது கேள்விக்கான விடை ஆகும். இப்ப இந்த கேள்வி கஷ்டம் போல தெரியுது என்றால் நீங்க கொஞ்சம் கவனிக்கிறீர்கள் என்றதான் கருத்து. இத ஆழமா அக்கறையோட கவனிப்பீர்களாயிருந்தால் நீங்க பரீட்சையை சிறப்பாக வெற்றி கொள்ள முடியும். இப்ப மீள இதை சொல்லித்தாரன் கவனிங்கோ பிள்ளைகள். குமரன் என்ற ஒரு பையன் இருக்கிறான். அவனிடம் 2 ரூபாய் நாணய குட்டிகளும் இருக்கின்றது, 5 ரூபாய் நாணய குட்டிகளும் இருக்கின்றன. ஆனா சமனான எண்ணிக்கை. சமம் என்றால் 2 ரூபாய் எத்தனை குட்டி இருக்கோ அத்தனை குட்டி 5 ரூபாய் இருக்கின்றதான் அந்த கருத்து. அவனிடம் இருந்த மொத்த தொகை 140 ரூபாய். அவனிடம் இருந்த நாணயங்களின் எண்ணிக்கை யார்? எத்தனை குட்டி? அப்ப எங்களுக்கு தெரியும் 2 ரூபாய் ஒரு தடவை இருக்கேக்க, 5 ரூபாயும் ஒரு தடவை இருக்கும். அப்போ ஒரு தடவையிலே அவனுக்கு 7 ரூபாய் இருக்கும். 2 நாணய குட்டியும் சேர்ந்து 7 ரூபாய் ஆகும். அப்ப 140 எத்தனை 7 இருக்கு என்றால் 7ஆல வகுத்து பார்த்தால் 7 2 14, பிற பூஜ்ஜியத்தையும் போட்டால், அதாவது 7 2 14, பிற பூஜ்ஜியத்தை போடுறோம். அப்ப பூஜ்ஜியத்தை மேல போடுறோம். அப்ப 20 நாணய குட்டிகள் 2 ரூபாய் இருக்கின்றது. அப்ப இந்த கருத்து என்ன? 20 2 ரூபாய் நாணய குட்டி இருக்கின்றது, 20 5 ரூபாய் நாணய குட்டிகள் இருக்கின்றது. அப்ப மொத்தம் இருக்கிறது 40 நாணய குட்டிகள் என்பது கல்விக்கான விடை. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த கேள்வியோட சார்பானதான். முன்வினாவின்படி குமரனிடம் இருந்த 5 ரூபாய் நாணயங்களின் மொத்த தொகைக்கும் 2 ரூபாய் நாணயங்களின் மொத்த தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இப்ப நாங்கள் பார்த்தோம் 2 ரூபாய் குட்டி 20 இருக்கின்றது, 5 ரூபாய் குட்டி 20 இருக்கின்றது. அவ கேட்கணும் இந்த 2 தொகைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளவு? அப்ப நாங்க இது என்ன செய்யணும்? 2 ரூபாய் நாணய குட்டி 20 படி இருக்கின்ற படி, 20 குட்டிகள் இருக்குது 2 ரூபாய் படி. அப்ப மொத்தம் 40 ரூபாய் இருக்கு. 2 பெருக்கிறது, 2 20ஆல பெருக்கினா 40 ரூபாய் இருக்குது. 5 ரூபாய் நாணய குட்டி 20 இருக்கு, 5 20ஆல பெருக்கினால் 100. அப்ப 100ல இருந்து இந்த 60 கழித்தால் வித்தியாசம், 40 கழித்தால் வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் எவ்வளவு? 60 ரூபாய். அப்ப கேள்விக்கான விடை முதலாவது 60 ரூபாய் என்பது ஆகும். இப்ப இந்த கேள்வி கஷ்டம் போல இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் இலகுவானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.